Did I explain? ஸ் ஆ தெரியும், தெரியும். Right, பிஸ்மில்லா. நீங்க வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சத்தம் போட்டு ஓதுனா தெரியும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு. ஓகே. பிஸ்மில்லாஹ். ஹுஃப்ரா, ஹுஃப்ரா, எப்படி திருப்பி? ஹுஃப்ரா, ஹுஃப்ரா, ரா நீட்ட வேணும். ரா ரா. ஓகே. ஹுஃப்ரா, ஹுஃப்ரா. ரா குஃப் ரா இல்ல குஃப் ரா குஃப் ரா அவ்வளவுதான். ஓகே. ஹுஃப்ரா, ஹுஃப்ரா. எஸ். ரெண்டாவது ஹிஸ் இ, ஹிஸ் இ, சரி போதுங்க. ஹிஸ் இ, ஹிஸ் இ, ஹைஸ் இ ஹைஸ் இ ஹிஸ் இ, ஹிஸ் இ. மூணாவது க கலம், கலம். கோ லம் கோ வானத்தை நோக்கி வரணுமா? கோ லம் லம் கலம், கலம். கே இல்ல அது அத்திரி அப்படி வரும். கோ லம் லம் கலம், கலம். அது அப்படி கோ லம் கலம் பெரியது திருப்பி பாண்டு உச்சரிச்சா பாண்டு வரணும். கலம், கலம், கலம். அதான் இப்ப நான் சொல்றேன். நீங்க லெட்டர் பை ஓகே, லெட்டரா பிராக்டிஸ் பண்ண நேரம் காண்டு பிராக்டிஸ் பண்ணீங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஓகே, ஓதுன நேரம் கேண்டு ஓதுறீங்க. மாறின பிள்ளை அது ஓகே. என்ன பிள்ளைன்னு சொல்லி. புரியுது. ஆ செகண்ட் சேர்த்து சொல்லும்போது ஃபாஸ்டா சொல்றோம். ஆ அந்த எஸ். கலம், கா இல்ல கா கலம். இல்ல கா இல்ல அது சரி நீ கா ஸ்டார்ட் கோ கோ காலம், கலம், காலம். சாரி. காலம், கலம். திருப்பி கோ லம் லம் கலம், கலம். கேண்டு வரக்கூடாது. திருப்பி கேண்டு தானே வருது. க இல்ல கோ கோ கா லம் லம் கோ லம் லம் கலம், கலம். அந்த அந்த எழுத்து மாறா பாத்துக்கணுமா? க என்றது கோ ஓகே. என்றது மாறா பாத்துக்கணும். அது முக்கியம். அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றது நான் பண்ணேன். பட் நீங்க ஆனா பத்தல. அதுல கொஞ்சம் நுணுக்கம் வாய்ந்துக்கோங்க. அது ஏன் சவுண்ட் மாறுதுங்கிறத பாத்துக்கோங்க. அது அப்படி ஒரேடியா ரிட்டர்ன் ஆகாது, டேர்ன் ஆகி திரும்பாது. பட் ஷல்லா ம்ஹும். ப்ராக்டிஸ்ல மாத்தலாம். நாலாவது ஜிது கா, ஜிது கா. எப்படி சவுண்ட் சவுண்ட் போகுது. நாலாவது ஷிது கா, சிது ஷிது கா. சிது அல்ல சுயிது சுயிது ஷிது, ஷிது கா, ஷிது கா. சுயிது கா சுயிது ஷிது கா, கா சுயிது கா. ஷிது கா, ஷிது கா. குட். ஐந்தாவது ஹபர், ஹபர். க இல்ல ஃபா பெர் பெர் ஹபர், ஹபர். திருப்பி போதுங்க. ஹபர், ஹபர். நாலாவது லி மின், லிமின். பிழை பிழை பிழை. நம்பர் சிக்ஸ் பிழை மாதிரி பாத்தீங்களா? போன கிளாஸ் எழுதுன எப்படி கண்டுபிடிக்கிற சிஸ்டமா சொல்லுதுங்க. ஆஹ் அதான் இது லாமு கீழே ஹசரத்துன்னு இருக்குல்ல. லாமுக்கு ஓ கீழே லீமன். கசத்தின் பிழை கேன்சர் பிழை. எப்படி ஓகே. கண்டுபிடிக்கிற? எழுத கண்டுபிடிக்கிற எப்படி? குறியீடு கண்டுபிடிக்கிற ஸ்டைல் எப்படி? சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லாம் வருங்கிறது, அப்புறம் மீம், நூன். எஸ். ஏன் அது பெஸ்ட் லாம் வருது மீன் அதுக்கப்புறம் வராம? ஏன்னா எழுதும்போது வெரி லாம் குட் மீம் வெரி எழுதும்போது குட் வெரி குட். லாம் எழுதுற நேரம் நாங்க எழுதியதுக்கு அப்புறம் ரைட் பண்ற தான் நேரம் மீம். கை எடுக்காம எழுதுவோம். அதுல முதலாவது எழுதப்படக்கூடியதெல்லாம்
உங்களுக்கு பின்னாடி தான் மீம் எழுதுவோம், அதுக்கு பின்னாடி தான் ம், நுனிக்கு போவோம். அதுல நாங்க கை ம். எடுக்க மாட்டோம். அந்த கன்செப்ட் ஓகே. சரி, அந்த எழுத்துக்கு எப்படி நாங்க அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது? அடுத்த ஸ்டெப். அடுத்து வந்து ஹசரத்துன்னு வந்திருக்கு. அதனால அது ஃபர்ஸ்ட்டுக்கு அது லாமுக்கு நான் ஸ்டெப் சேரும். ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு நான் பார்க்குற நேரம் எது முதலாவது ம். அடையாளம் இருக்கிறதோ அதுதான் முதலாவது ஃபர்ஸ்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர். லெட்டருக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் ஈக்கிற அந்த சிம்பிள் போகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்கிற லெட்டர் எது? லாம். ஃபர்ஸ்ட் ஈக்கிற லாம். லெட்டருக்கு உரிய அடையாளம் என்ன? ஹசரத்து. என்ன இது? ஹசரத்து. லீ. வெரி குட். அப்ப எப்படி வரணும்? லி மன். மன். நீங்க என்ன ஓதின? லிம். லிமன் தான் சொன்னாங்க. லீ மன். நீங்க லிமன் ஓதுன, எனக்கு மார்க் அடிச்சு லன் அந்த மாதிரி கேட்டுச்சு, மிலன் கேட்டுச்சு. குட். ஓகே, ஓகே. ஓகே, சவுண்டா ஓதினா சரி. ஓகே, பிஸ்மில்லா. நல்லா நல்ல ஜிசாக்ல. அப்போ உங்களுக்கு விஷயம் கிளியர். இந்த மூணாவது கொஞ்சம் ஒரு டவுட் ரஜத். ஆறாவது கேளுங்க. வந்து பாத்தீங்கன்னா லாமு மீம் தான் இந்த மாதிரி சேர்ந்து வருங்களா, இல்ல வேற லெட்டர்ஸ் இந்த மாதிரி கலந்து வருங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? கன்ஃபியூஸ் ஆகுற ஸ்டைல்ல வாரது குறவு, வேற லெட்டர் வந்தா பார்ப்போம். ம். குர்ஆன்ல ஓகே, ஓகே. பெரும்பாலும் இந்த கன்ஃபியூஸ் ஆகுற மெத்தட் தான் கூட இது. லாம் மீ ஓகே. சேர்ந்து வாரிடம் கொஞ்சம் கூடுதலாയിരിக்கும். மற்றபடி ம். பெரும்பாலும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடிய மெத்தட்லாம் பெரும்பாலும் மிகும். இன்ஷால்லா பார்ப்போம். ஓகே, ஓகே. சரி, இதுல மூணா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே. காலம். கலம். பிள்ளை தனியா சொன்னது சரி, சேர்த்து சொன்னது பிள்ளை. அது அந்த செகண்ட்ஸ் மிஸ் ஆயிருந்தது. விலங்கல்ல. காலம். இல்ல, அந்த சேர்த்து சொல்லும்போது அந்த டைமிங் மிஸ் ஆகுதுங்க சார். எஸ் எஸ். ஃபாஸ்டா சொல்லிடுறேன். இல்ல இல்ல. ம். ஃபாஸ்டா செல்றத விட கோட உச்சரிப்பு மாறுது, முன்னுக்கு வருது. இன்னும் பின்னாடி இருந்து வரணும். கோ ஓகே. லெம் லெம். காலம். கலம். பாத்தீங்களா? அதே ஸ்பாட்ல அதே பாயிண்ட்ல இருந்து கா உச்சரிக்கும் மொத்தமா வருது நேரம். கோ ஓகே, லெம் லெம். அங்கேருந்தே வரணும். ஓகே. காலம். கலம். இல்ல, நீங்க இடத்த மாத்துறீங்க. நீங்க இடத்த மாத்துறீங்க. ஓகே, அதாவது ஓகே. ஒவ்வொரு எழுத்தா செல்ற நேரம் ம்ஹும். சொல்ற அந்த பாயிண்ட், அந்த பிளேஸை விட்டுட்டு நீங்க முன்னுக்கு வந்து களம் சொல்றீங்க. நான் சொல்றது விளங்குதா ஓகே, அப்படின்னு? ஓகே. புரியுது. புரியுது. எஸ். அப்ப நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சொல்லலாம், அடுத்து பார்ப்போம். பின்னாடி நான் ஓகே. விட்டுட்டு போற காரணம் பின்னுக்கால அந்த இது ப்ராக்டிஸ் வருமா? ஹை. பிஸ்மில்லா. நான் பண்றேன். மரம். மரம். ம ரம். ரம். எப்படி? மரம். மரம். ஆ, ரெண்டாவது. ஹதம். ஹதம். ச இல்ல. ஹோ ஹ. தம். அந்த ஹோவை மொத்தமா ஓதுற நேரத்திலையும் ஹோ ஹோ தான். ஹோ ஹோத்தம். ச ரெண்டு வரக்கூடாது, மாறக்கூடாது. ஓகே. ஹதம். ஹதம். குட். மூணாவது. ஹிக்மத். ஹிக்மத். திருப்பி போதுங்க எப்படி? ஆஹ், ஹிக்மத். ஹிக்மத். நாலாவது. இது இது 4 லெட்டரும் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு ஓதிக்கலாம். ரெண்டு எஸ். ரெண்டா? அதாவது இப்ப இதுல பாருங்க, 4 லெட்டர்ஸ் தான். பட் நாங்க எங்க ப்ராக்டிஸ்ல பார்த்தோம்னா அது சம்டைம் 2 லெட்டர்ஸ் மாதிரி மீக்குது, 3 லெட்டர்ஸ் மாதிரி மீக்குது. இப்போ பாருங்க, ம். ஹிக் மத் டபுளா தான் போகுது. ஹி ஓகே, இக் ம இத் இப்படியான ஒரு கேன்செப்ட் நான் போக மாட்டேங்கிறோம். வேணுங்க ஓகே. சொல்றது. புரியுது. ஹிக் மத். ஸோ அங்க ரெண்டு தான். எங்கட 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 ஓகே, ப்ரொனன்சியேஷன் கண்ணால பார்த்தால் 4. ப்ரொனன்சியேஷன் ஓகே. எங்கட உச்சரிப்பு அந்த பேட்டர்னுக்கு பார்த்தால் ரெண்டு தான். அதுக்காக வேண்டி தான் ரெண்டு சவுண்ட். இப்படியான சில செட்டப் இந்த இடத்துக்கு கொண்டீங்க பாடத்துல. ஓகே. ம். மர். எம். மர். எம். கொஞ்சம் சவுண்ட் ஆகுது பிரதர். மூணாவது கொஞ்சம் ஹிக் மத். ஹிக்மத். ஒரு நாலாவது. மர். எம். மர். எம். குட். ஐந்தாவது. ஆ. உ. இது 3 லெட்டர்.
ஆ உ ஆ து. ஆ என்கிறது பெல. ஆ அல்ல. அ அ. ஓகே. அ உ து. பெல. ம், அ ஊ து. அஊது. ஓகே. அ உ து. நீட்டுங்க பெல பெல. அ ஊ ஓகே. நீட்டுங்க பயமில்லாம் நீட்டுங்க. ஊ அ ஆ அ உ து. அ சரி போதுங்க. அ நீட்ட வேணாம் பெல. அ ஓகே. அ உ து. து. அ அ உ இல்ல. அ அ அ ஓகே. அ உ து. ம். லாஸ்ட் வந்து ஊது. லாஸ்ட் லெட்டர் வந்து லூ இருக்குல்ல, தூ, அது கன்ஃபியூஸ் து ஆயிடுச்சு. அல்ல. நாக்கு மேல் படாம உச்சரிக்கணும். து. நாக்கு உங்களோட மேல் பல்ல பட்டுச்சுன்னா து சவுண்ட் வரும். படலன்னு சொன்னா து சவுண்ட் வரும். அவ்வளவு சின்ன வித்தியாசம். து. து அவ்வளவுதான். தூக்கு போக கூடாது. தூக்கு போறது பெல. து. து சரி போதும் பாபு. அ உ வந்துட்ட வேணாம். ஓகே. அ அ உ அ அ உ ம். ஊ து. அந்த இடத்த பயமில்ல நீட்டுங்க. பயமில்லாம நீட்டி எடுங்க. அ ஊ அ இல்ல. என்று போறது பெல. அ அ அது ஒரே ஒரு அலிஃப் தானே இருக்குது. ஸோ எஸ் ஹம்ஸா எஸ். இருக்கிறதுனால நீட்டக்கூடாதுங்களா? இல்ல இல்ல. ஹம்சா வந்து அலிஃபுக்கு பக்கத்துல வந்து தான் இடணும். நல்லா விளங்கிக்கணும். அந்த உங்களோட கேள்வி நல்ல. ஹம்சா ம். வந்திக்குது பாருங்கோ. எங்க வந்திக்குது? ம்ஹ்ம். சரியா அலிஃப் மேல. அக்யூரேட்டா அலிஃபுக்கு மேல வந்திக்குது. ஓகேயா? ஓகே. அலிஃபுக்கு சரியா மேலதான் மேல வந்திக்குது. இருக்கு. சரியா மேலுக்கு வந்துச்சு தண்டால் எங்களுக்கு என்ன செய்யலாது? நீங்க சொன்ன அந்த கான்செப்டுக்கு போக இயலாது. ஒன் ஓகே. செகண்ட் தான். அதுக்கு மேல போக இயலாது. ஓகே. அ உ து. ஹவ் து. அவுது பிழையே. ரூவ நீங்களே திருப்பி ஏன் மொத்தமா அவுதுக்குள்ளிட்டு மாட்டிக்கிறீங்க? ஓகே. விலங்க விலங்க நான் சொல்லுது நான். அ ஓகே. ஆ அது இந்த கொஞ்சம் சவுண்டுக்கு செகண்ட் செகண்ட் கம்மியா இருக்கு. ஆ குட். அ அ உ து. அ உ து. மாஷா அல்லாஹ். குட் குட் குட். ஆனா கொஞ்சம் சின்ன ஒரு என்ன சொல்றேன் அப்டேட் உண்டு இவனுங்கதா. இதுக்கு முன்னாடி ஓதுன பாடமும் இப்ப நீங்க ஓதுற ம்ஹ்ம். பாடத்துக்கு மேல சின்ன ஒரு டெவலப் உண்டு பாடத்துல. ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டு. ஒரு நீங்க கொஞ்சம் மூவ் ஆகி கொண்டு வர ஒரு தான். பட் சப்ஜெக்ட் உண்டு தான். ஓகே. ஓகே. கேன்சர் ஓகே. உண்டு. ஆகவே சப்ஜெக்ட் ஒரே ஈஸி. கான்செப்ட். ஓகே. உங்களுக்கு ஈஸி விளங்கி நினைக்கிறேன். பிஸ்மில்லா. ம். லாஸ்ட். அ ஹூ நீ. ஹூ நீ. ஆ லாஸ்ட் ஒன் அது ஜஸ்ட் லாஸ்ட் ஒன் தான். ஹூ நீ. ஹூ நீ. கூ நீ இ- கூ நீ. யாவ நீட்ட வேண்டாம்ல, நீட்டணும்ல நீட்டுக்கோ நீ. கொஞ்சம். கூ என்று நீட்டுற நீ. அதே அளவுக்கு நீயே நீட்டுங்க. கூ நீ. கூ நீ. ஹூ நீ. ஹூ எஸ். நீ. நான் இந்த பாடத்தை முழு பாவம் போக தரல. இன்ஷா அல்லாஹ் இது ரெண்டும் இந்த ஒர்க்கும் இந்த ஓகே. ஒர்க்கும் இன்ஷா அல்லாஹ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாங்க இதுல இன்னொரு ஓகே. ஸ்டெப்புக்கு நான் மூவ் ஆகுவோம். கொஞ்சம் டஃப்பான ஓகே. பாடம் என்று சொல்றதை விட கொஞ்சம் நீங்க யோசிக்க வேண்டிய பாடம். கொஞ்சம் நீங்க யோசிக்க வேண்டிய ஓகே. பாடம். ப்ரிப்பேரோட வாங்கோ. எப்படி சரியா ஓதலாம் என்ன ஐடியா ஆகிக்குது. நீங்க இதுல இந்த கான்செப்ட்ல தான் சரியா மூன்று எழுத்துக்கள் என்றதை சரியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. ரெடி ஆயிட்டு வாங்க ம்ஹ்ம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.